நான் ஒன்று சொல்லுகிறேன், தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று போகிற போக்கில் நம்முடைய கமல் சொல்லிவிட்டார். உடனே சித்தாராமையா சீறி விட்டார். அது எப்படி தமிழிலிருந்து பிறந்ததாக நீ சொல்லலாம், அதெல்லாம் கன்னடம் தனியாக பிறந்தது என்று சொல்லி சீற்றம் கொண்டார். நீ பெரிய மொழியை காப்பாற்றுகின்றவன், நீ பேச வேண்டும். தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது, மலையாளம் பிறந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்தது தான் அவர் பேசுகிறாரே தவிர, என்று அதற்கு சான்று நீ காட்ட வேண்டும். மகள் என்று தமிழில் சொல்லுகிறோம், மகளு என்று கன்னடத்தில் சொல்லுகிறார்கள். அவள் என்று தமிழில் சொல்லுகிறோம், அவளு என்று கன்னடத்தில் சொல்லுகிறார்கள். ரெண்டுக்கும் என்ன பெரிய வேறுபாடு? சமஸ்கிருதம் கொஞ்சம் கலந்ததின் காரணமாக அது வேற்றுமொழியாகியது. வேறு வகையான லிபியை நீ ஏற்படுத்தியதினால் எழுத்து வடிவம் மாறிவிட்டது. இந்த எழுத்து வடிவத்தை தமிழாக்கு, இந்த சமஸ்கிருத சொற்களை நீக்கு, அதுக்கு தமிழாகவே இருக்கும். கொச்சை வடிவத்தை மாற்ற வேண்டும். மகளு என்று நீ சொல்லுகின்ற கொச்சை வடிவம். ஆகவே இதையெல்லாம் எடுத்து சொல்லி நம்முடைய மொழியின் மாண்பை காக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. கமல் மிரண்டு விட்டார். சீதாராமையா அடித்த அடியில் அது ஒரு பிரச்சனை. இதை சொன்னால் கன்னடியனுக்கும் புரியும், தமிழனுக்கும் புரியும். நாமெல்லாம் ஏறத்தாழ ஒரு தாய் மக்கள்.